அந்த நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரணுவும் அசையாது. காதல் தோல்வின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம். 2 வருஷம் சின்சியரா லவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த ஒரே வருஷத்துல அந்த வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லி விவாகரத்து பண்ண ஒரு ஆணுடைய ஜாதகம் தான் இது. அரேஞ்ச் மேரேஜில் விவாகரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். லவ் மேரேஜில் அப்படி இல்லை. ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி அந்த பெண்ணை பற்றி அந்த ஆணுக்கு நல்லா தெரியும். அந்த பையனுடைய ஆக்டிவிட்டீஸு, அவன் எப்போ கோபப்படுவான், எதை விரும்புவான், எல்லா விஷயமும் அந்த பெண்ணுக்கு தெரியும். அதுக்கப்புறமா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் மீறி இல்லையா, எங்களை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா அந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி வந்துட்டா அந்த காதலுக்கு என்ன மரியாதை? அந்த காதல் தோற்று போவதற்கு என்ன காரணம்? இதான் என்ன மாதிரி ஜோதிடரை கேட்டா ஒரு காரணம் இல்லை, கிரக அமைப்புகள் தான் காரணம். கிரகத்தினுடைய பலம், பலவீனம், பாவத்துவம், சுபத்துவம், இது எல்லாம் அந்த கிரகத்தினுடைய தசையில, அந்த கிரகத்தினுடைய புத்தியில பிரதிபலிக்கும் இல்லையா? ஜோதிடம் என்னைக்குமே பொய்யாகாது. ஜோதிடத்தை சொல்லுகின்ற ஜோதிடர்கள் அனுபவ குறையால் சில விஷயங்களை விட்டுடலாம், இல்ல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில அதை விட்டுடலாம். சொல்ல முடியாது இல்லையா? அன்னைக்கு கூட ஒரு அம்மா ஒரு ஜாதகம் பழகு, ஒரு பெண்ணுடைய ஜாதகம் 6 குடைவன் 7ல 7 குடைவன் 8ல இல்லையா? இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது? குடும்பஸ்தானமும் கெட்டு இருக்கு. இது கண்டிப்பா அந்த குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும் நமக்கு தெரியும். அது நம்ம வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது இல்லையா? அப்படிதான் இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. டிகிரியோடு சாரத்தோடு சொல்றேன். சாரம் எந்த அளவுக்கு இதுல பிரதிபலிக்குதுன்னு பாருங்க. ரிஷப லக்னம், திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், மிதுன ராசி, 3 கூடிய சந்திரன் திருவாதிரை 1ல 8 டிகிரியில் இருக்கிறார். கேது பகவான் 2ல் கேது, புனர்பூசம் 1 இல்லையா, 20 டிகிரி அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறார். 2ல் கேது இருப்பது தவறு, அது அஷ்டமாதிபதி சாரத்தில் இருக்குது இன்னும் தப்பு இல்லையா? நிறைய டீட்டெயில் இருக்கு. எங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன் மகம் 1 3 டிகிரி, குரு பகவான் மகம் 4 10 டிகிரி சம்திங், ரெண்டுமே கேது சாரத்துல சுகஸ்தானத்துல. 6 கூடிய சுக்கிரனும் 8 கூடிய சுக்கிரனும் 4ல் அமர்ந்து கேது சார்ந்திருக்காரு. தான் முக்கியமான பாயிண்ட். இங்க பாத்தீங்கன்னா குருவுக்கு வீடு கொடுத்த சூரியன் 5ல, அஸ்தம் 1 13 டிகிரி, புதன் அஸ்தம் 1 12 டிகிரி, ரெண்டுத்துக்கும் 1 டிகிரி தான் வித்தியாசம். புதன் இங்கே பரிபூர்ணமான அஸ்தமனத்தில் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் செவ்வாய் சித்திரை 1 25 டிகிரி, சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் அங்கே 12 டிகிரி வித்தியாசம். ஆனாலும் செவ்வாய் எங்க அஸ்தமனம் தான். லக்னத்துக்கு 7க்கும் 12 கூடிய செவ்வாய் 5ல் அமர்ந்து அதுவும் அஸ்தமனம் தான், சுயச்சாரம் பெற்றிருக்கு, அது இங்க அஸ்தமனம். ராகு பகவான் போராடம் 3 20 டிகிரி, சனி உத்திராடம் 3 6 டிகிரியில் இருப்பார். ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி சனி 9க்கும் 10 கூடியவர், 9லே பாக்கியாதிபதி, 9லே ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். ஆனால் அங்க வக்ரமாயிட்டார். அதான் ஒரு பெரிய பெரிய மைனஸ், வக்ரமாயிட்டார். இப்போ தசாபுத்தி பிரகாரமே நான் வந்துடுறேன். பிறக்கும் பொழுது திருவாதிரை 1 15 வருடம் 10 மாதம், அது கிட்டத்தட்ட 16 வருஷம் வச்சுக்காங்க. பிறந்ததுல இருந்து 1991 பிறந்த ஜாதகம். 16 வருஷம் ராகு தசை, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் 16 வருஷம் குரு தசை. குரு 16 வயதுல இருந்து 32 வயது வரை குரு தசை தான் இல்லையா? குரு ரிஷப லக்னத்துக்கு ஆகாத குரு பகவான் 4ல் அமர்ந்து கூட சுக்கிரன் 6 கூடியவனும் 8 கூடியவனும் 4ல் அமையணும். அப்ப சுகஸ்தானத்தை கண்டிப்பா கெடுக்கும். ரெண்டுமே கேது சாரம் இல்லையா?
குரு சுக்கிரன் சேர்க்கை நல்ல சேர்க்கை அல்ல, இது எல்லாருக்கும் தெரியும். ரெண்டுமே கேது சார்ந்தது. கேது அங்க 2ல குடும்ப சார்ந்தது இல்லையா? இப்போ குரு தசையில 16 வயசுக்கு தொடங்கும், ஒரு 25-26 வயசு மேலதான் இந்த காதல் அமக்கள் எல்லாம். குருதசை சுக்கிர புத்தியில ஒரு காதல் உள்ள, குருதசை சுக்கிர புத்தியில ஒரு காதல். அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து சூரிய புத்தியில கல்யாணம் ஆகுது. சூரிய புத்தியில எல்லா எதிர்ப்புகளையும் மீறி ஒரு நண்பர்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கோயில்ல கல்யாணம். சூரிய புத்தி, சூரியன் குருதசை நடந்துட்டு இருக்கு. குருதசையில சூரிய புத்தி. குருவுக்கு வீடு கொடுத்த சூரியன் 5ல் இருக்கிறார். 5ஆம் இடம் தொடர்பு தான் லவ் மேரேஜ். சூரிய புத்தியில கல்யாணம் ஆச்சு. சூரிய புத்தி முடிஞ்ச உடனே சந்திர புத்தி, சந்திர புத்தி ஆரம்பித்தவுடன் பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. சந்திரன் 3 2 இருக்காரு, தன் வீட்டுக்கு 12ல மறைவாரு, ராகு சாரத்தில் இருக்காரு இல்லையா? சந்திரனுக்கு வீடு கொடுத்த புதன் இங்க அஸ்தமனம். புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை என்று சொன்னால் கூட அது புதன் தசை நடக்கும் போது அந்த பாயிண்ட். அதுக்காக புதனுடைய வீட்டில் இருக்கின்ற கிரகம் இது அஸ்தமனம் பண்ணா கூட அஸ்தமனம் தான். சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஸ்தமனமான புதனுடைய வீட்டில் இருக்கிறார், அது நல்ல பலன்கள் தராது. அது ராகு சாரத்தில். இங்க ராகு பாருங்க, ராகு வீடு கொடுத்த சுக்கிரனும் கேது சாரம், ராகு சாரம் கொடுத்த சுக்கிரனும் கேது சாரம், ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் கேது சாரம் இல்லையா? அப்ப இது கேது போல ரியாக்ட் பண்ணும். இந்த ராகு சாரத்தில் இருக்கிற சந்திரனும் கேது மருந்தர், அங்க கேது வேற கூட இருக்காரு இல்லையா? கேதுனுடைய ஆதிக்கம் இங்க நிறைய இருக்கு. ஜாதகத்திலேயே கேதுனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். சந்திர தசை புத்தியில பிரச்சனைகள் ஆரம்பமாகி அப்படியே பிரச்சனை வளர்ந்து அது செவ்வாய் புத்தியில அவங்களுக்கு கோர்ட்டுக்கு போகாமல் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அதை எழுதி வாங்கி ஒருத்தருக்கு இனிமேல் எந்த வித தொடர்புகளும் இல்லை எழுதி வாங்கி பிரிஞ்சிடுறாங்க. செவ்வாய் ஏன் அந்த பிரிவினை கொடுத்தது? இதான் மைனூட்டான பாயிண்ட். ரிஷப லக்னத்துக்கு 7 செவ்வாய் 5ல் அமர்வது காதல் இல்லையா? காதல் தொடர்புகள் ஏற்படும். 5ல் அமர்ந்து அங்கே அஸ்தமனம். பாருங்க, செவ்வாயை நுணுக்கமா பார்த்தா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் 12 டிகிரி வித்தியாசம், ரொம்ப நெருக்கமாயிடும். புதன் தான் 1 டிகிரி, அது 13, 12. இது 12 டிகிரி வித்தியாசம், அது 13 டிகிரி. செவ்வாய் 25 டிகிரி வித்தியாசம். ரொம்ப அஸ்தமனம்னு சொல்ல முடியாது, அஸ்தமனம் ஆகவில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 17 டிகிரி இருக்கும் செவ்வாய் அஸ்தமனம். 7 5ல் அமர்ந்து 5ஆம் இடம் காதல் சார், அந்த காதல் தொடர்பு அங்க அஸ்தமனமாகி செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதனும் அஸ்தமனம். அப்ப செவ்வாய் எந்தவித பலனும் இருக்காது, செவ்வாய்க்கு எந்தவித பலமும் இருக்காது, மிகுந்த பலவீனமாக இருக்கும் செவ்வாய். இன்னும் நுணுக்கமாக சொல்ல போனா செவ்வாய் பாவக கட்டத்தில் 6 இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு. 7 செவ்வாய் 5ல் அமர்வு, 5ஆம் இடத்தில் தொடர்பு, பாவக கட்டத்தில் 6ல் அமர்வு, அது 6ஆம் இடத்துக்கு தொடர்பு வரும். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானாபதம், அந்த பிரிவினையை கொடுத்துருச்சு. செவ்வாய் தசையில அந்த காதல் முடிந்து போனது, வீட்டுக்கு வந்துட்டார். இவ்வளவுதான். இதை பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி தசை கரெக்டா ரிஷப லக்னத்துக்கு எந்தவித நற்பலனையும் தராத குரு தசை. அதுவும் கேது குரு சுக்கிரன் தொடர்பு ரொம்ப தப்பான தொடர்பு. கேது சாரத்தில் இருக்கு. அந்த கேது அங்க 2ல் இருக்கு. கேது குரு சாரம், குரு கேது சாரம். இந்த சார பரிவர்த்தனை சொல்வீங்கல்ல, அதான் சார பரிவர்த்தனை நான் பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை என்றாலும் கூட கிரக பரிவர்த்தனை எடுத்துக்கலாம். ஏன்னா 2 கிரகமும் மாறி அமரும், ஆட்சி பெறும், பலம் பெறும். 2 கிரகமும் நல்ல பலன்களுக்கு வந்துடும் இல்லையா, பலமாயிடும். அதுதான் இந்த சார பலன்கள் அப்படி கிடையாது. என்ன ஒண்ணுன்னா அந்த சாரம் கடுமையாக வேலை செய்யும், கரெக்டா வேலை செய்யும். இந்த சார பருவத்திலே சாரம் கண்டிப்பாக கரெக்டா வேலை செய்யும். நல்லதோ கெட்டதோ அது ரொம்ப கரெக்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கேது பகவான் அஷ்டமாதிபதி குரு அங்க இருக்கிற மாதிரி தான் கணக்கு. 2ல் அஷ்டமாதிபதி குரு அமைஞ்ச மாதிரி தான் குடும்பஸ்தானத்துல தாங்க. இங்கே பாத்தீங்கன்னா 2 கேது, இதுவும் கேது இதுவும் கேது. சுகஸ்தானத்தில் கேது பகவான் கடுமையான கெடுபலன்களை தரும், சுகங்களை தரவே தராது. இங்க பாருங்க, பாக்கியாதிபதி ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார், ஆனால் வக்கரமாயிட்டார். இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி, எப்பவுமே யோகாதிபதி வக்கரமாக கூடாது.
பாதகாதிபதி வக்ரமாகலாம். லக்ன சுபர் வக்ரமாக கூடாது, லக்ன அசுபர் வக்ரமாகலாம். நல்ல அருமையான பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே யோகாதிபதி வக்ரமாக கூடாது இல்லையா? லக்ன சுபர் வக்ரமாக கூடாது, அசுபர் வக்ரமாகலாம், பாதகாதிபதி வக்ரமாக, அது வேற. இதான் இங்க பாத்தீங்கன்னா 2ஆம் இடமும் கெட்டு இல்லையா? 2ஆம் இடம் கெட்டு, 7 செவ்வாய் 5ல வந்து அஸ்தமனமாகி, அது வீடு கொடுத்த புதனும் அஸ்தமனமாகி, அது பாவகட்டத்தில் 6ல வந்து அமர்ந்து, எல்லாம் இதுல எல்லாமே கேதுனுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. அதுவும் கேது 2ல கேது. இந்த 2 கிரகங்கள் கேது சாரம். இதுக்கு வீடு கொடுத்தவனும் கேது சாரம், சாரம் கொடுத்தவனும் கேது சாரம். 2ல் கேது 8ல் ராகு. நல்ல பலன்களை தருவது. நிறைய வீடியோ போட்டாச்சு இல்லையா? அதுதான் அதுக்கு பாக்கியாதிபதி வக்ரமாகிறார். இந்த லக்னத்துக்கே யோகத்தை தரக்கூடிய பாக்கியாதிபதி வக்ரமாகுது. இதுக்காக தான் நிறைய நுணுக்கங்கள் இருந்துச்சு. இந்த காதல் தோல்விக்கு சரியான காரணம் இருந்துச்சு இந்த ஜாதகத்துல நிறைய. அதுக்காக தான் இந்த ஜாதகத்தையே எடுத்தேன். இந்த ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உண்மையிலேயே மனப்பூர்வமான திருப்தி அடைகிறேன். என்னுடைய போன் நம்பர் கொடுத்துருக்கேன், 9283139335. போன் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. 1000 பேருக்கு மேல வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக் 30 பேர் தான் பண்றீங்க. பார்க்கும் போதே அந்த லைக் அப்படி டச் பண்ணல, என்ன சிரமம்னு எனக்கு தெரியல. என்னிடத்தில் ஜாதகம் பார்ப்பவர்கள் வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க. நேரடியாக போன்லயும் ஜாதகம் கேட்கலாம் இல்லையா? வாட்ஸ்அப் மூலியமாவும் கேட்கலாம். திருமண பொருத்தம்னா அன்னைக்கே நான் அதுக்கு பதில் சொல்றேன், பதிலை அனுப்பி வைக்கிறேன். அடுத்த முறை வேறொரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.